வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் நான் போகும் பாதை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நடுவுல ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. நெறைய நண்பர்கள் கேட்டாங்க, "ஏன் போடாம இருக்கீங்க? உங்க ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் மூவி பார்க்கவே போவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, எஸ்ஜே சூர்யா மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு எந்திரத்தாலயும், எந்த ஒரு ஆப்பாலயும் மனுஷங்களோட உணர்வ புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றது தான் அந்த மையக்கருவா வச்சிருக்காங்க. இந்த கதை வந்து 2040 காலகட்டத்தில நடக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த காலகட்டத்தில டெக்னாலஜிஸ் இப்ப இருக்கிறத விட ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. நம்ம டோட்டல் சிட்டியே வந்து மாறுனது மாரி இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல எல்லாமே டெவலப் ஆன டைம்ல லவ் எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்றது மாரியும் காட்டுறாங்க. லவ்வ ஒருத்தர் கூட நம்ம வச்சிருக்க அந்த அஃபெக்ஷன் அது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ற மாதிரியான ஒரு டிவைஸ கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த டிவைஸ் சொல்றது தான் அ ஒரு வேத வாக்கு அப்படின்ற மாரி போது. இவங்களுக்குள்ள என்ன கெமிஸ்ட்ரி இருக்கு, எவ்வளோ லவ் இருக்கு அப்படின்றத வந்து ஒரு பெர்சன்டேஜ் மூலியமா, ஒரு ஸ்கோர் மூலியமா டிசைட் பண்றாங்க. அந்த ஸ்கோர் வந்து பிரதீப் ரங்கநாதன அஃபெக்ட் பண்ணுது. அவர் லவ்வ ப்ரூவ் பண்றதுக்கு அவர் என்னென்ன எஃபோர்ட்லாம் எடுக்குறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட சிமிலரா பார்த்தீங்கன்னா, எந்திரனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டையும், வாலோட செகண்ட் பார்ட்டையும் மேட்ச் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாரி இருக்கும். ஆனா, மேக்கிங்கா இந்த படத்த கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க்ஸ்லாம் சூப்பராவே பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல கதையோட சூப்பர் ஸ்டாரா எஸ்ஜே சூர்யா இருக்காரு. அவரு எந்த படத்துல இருந்தாலும் அவரோட ரோல ரொம்ப பெஸ்ட்டா பண்ணுவாரு. அதே மாரி இந்த படத்துலயும் ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காரு. இதுக்கு இன்னும் பக்கபலமா அமைஞ்சது வந்து அனிருத்தோட இசை. இது 2மே வந்து ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட், மிகப்பெரிய மேஜிக்கு. எஸ்ஜே சூர்யா எப்பவுமே ஒரு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு 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 விஷயத்த பண்ணுவார்ல, அது வந்து ரொம்ப அழகா இதுலயும் பண்ணியிருக்காரு. ஆ அந்த அன்பே ஆருயிரே படத்துல அந்த சாங்க கூட ஒரு பிட்ல போட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் பண்ற அந்த டான்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப சூப்பராவே இருக்கும். ரசிக்கிற மாரியே இருக்கும். இது எல்லாருக்கும் கூடுதல் பலமா யோகி பாபு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் காமெடிலாம் கம்மியா இருந்தாலும், செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் இவங்க 3 பேருமே பக்காவா பேலன்ஸ் பண்ணி ஒரு காமெடி என்டர்டெயின்மென்ட்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன். கடந்த 3 படங்கள மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. அ அவரோட ஆக்டிங்ல வந்து பெருசா டிஃபரன்ஸ் எதுவும் தெரிஞ்ச மாரி இல்ல. இந்த படத்த அப்படியே டியூட் படத்தோட மிக்ஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனந்த்ராஜ் சார். இந்த அவரோட ரோல் வந்து கொஞ்சம் ரசிக்கிற மாரி இருந்தது. அவர காட்டுற சீன், அவர கூப்பிடுற அந்த விதம் எல்லாமே வந்து கொஞ்சம் ரசிக்கிற மாரி இருந்தது. சீமான் அவர்கள். இந்த படத்துல அவருக்கும் ஒரு கேரக்டர் குடுத்துருக்காங்க. ரொம்ப பொருத்தமான கேரக்டர் குடுத்துருக்காங்க. அவர் எத ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரோ, அது சார்ந்த மாரியான ஒரு கேரக்டர் இருந்ததுனால, அதுக்கு அவரு ரொம்ப பொருந்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். படத்துல என்ன இன்னும் கொஞ்சம் மாத்தியிருக்கலாம் அப்டின்னா, 2040 காலகட்டத்துல நடக்கிற மாரி காட்டிட்டு, இந்த சென்னை, இந்த நேப்பியர் பிரிட்ஜ் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டிஃபரெண்ட்ல காட்டியிருக்காங்க. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி மாடலா இருந்தா எப்படி இருக்கும்? ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரியான நெறைய டிசைன்லாம் காட்டியிருக்காங்க. ஆனா, இது த்ரூ அவுட் அந்த ஒரு சில காட்சிகள் காட்டுனது மட்டும் இல்லாம, படம் ஃபுல்லாவே அத இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா, பாதி படத்த செம்மொழி பூங்காவையும் வெளிநாட்டிலயும் எடுத்த மாதிரி தான் இருக்கு. அத வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா காட்டியிருக்கலாம். இல்ல சிட்டிக்குள்ள இருக்கிற இடத்துங்களையே இன்னும் கொஞ்சம் சிஜி ஒர்க் நல்லா பண்ணி காட்டியிருக்கலாம்னு தோணுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இது வெளிநாட்ல எடுத்த ஷூட்டிங் மாரியும், இல்ல ஒரு பார்க்குக்குள்ள எடுத்தது மாரியுமே ஃபீல் வந்துடுச்சு. இது புதுசா எதுவும் காட்டுன மாதிரி இன்னும் புதுசா எதுவும் காட்டுன மாரி தெரியல. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போன மாரி இருந்தது. அ செகண்ட் ஹாஃபோட கனெக்ட் பண்றதுக்கு நெறைய சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்திருக்காங்க. அந்த சீன் வந்து செகண்ட் ஹாஃப்ல கனெக்ட் ஆகும்போது தான் அதோட வேல்யூ தெரியுது. அதுவரைக்கும் படம் ஸ்லோவா போற மாரி ஒரு ஃபீல் வருது. சீமான் அவர்களுக்கு குடுத்திருக்க கேரக்டர் நல்லாவே இருந்தாலும், அவர இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோன்ற மாரி தோணுச்சு. ஆ நல்ல ஒரு அப்பா கேரக்டர் குடுத்துருக்காங்க. இன்னும் டயலாக்ஸ் நெறைய வச்சு போர் அடிக்காம, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா அவரோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கலாம். அதே மாரி காமெடிலாம் வந்து நெறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹால்ஃப்ல தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகவே ஆரம்பிச்சது. அதுவும் ஒரு சில இடங்கள்ல தான் நல்லா போச்சு. மத்த இடத்துலலாம் ரொம்ப ஃப்ளாட்டா இருந்த மாரி இருந்தது. அந்த இடத்துல இன்னும் நெறைய ஹியூமர் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் இன்னும் சூப்பர் ஹிட் படமாவே அமைஞ்சிருக்கும். ஓவராலா படம் எப்படி இருக்குன்னா, நல்ல கான்செப்ட், நல்ல ஐடியாலஜி, செகண்ட் ஹால்ஃப் எக்ஸிகியூஷன் சூப்பராவே இருந்தது. அத இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்லயும் வச்சிருந்தா, படம் இன்னும் கொஞ்சம் சூப்பரான படமா அமைஞ்சிருக்கும். ஓவராலா இது கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் மூவி. அதுவும் ஜென்ஸிக்கு ரொம்ப புடிச்ச படம். ஃபேமிலியா எல்லாரும் போய் பார்த்தா பிடிக்குமான்னா, அது டவுட் தான். பசங்க ஓரளவுக்கு கனெக்ட் ஆயிடுவாங்க. ஆனா, இந்த ஜென்ஸி ரொம்பவே கனெக்ட் ஆவாங்க. ஜென்ஸிக்கான படம் தான் இந்த எல்.ஐ.கே. நன்றி.